ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து தேடுறாங்க. நம்மளுடைய கார்த்திகைக்கான நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னா இதோ கால் பண்ணுறா அப்படின்ட்டு கார்த்திக் வந்து கால் பண்ணால் பிக்கப்பே பண்ணுறது இல்லைங்க. அதுக்காக நம்ம இலக்கியாவும் பயந்து போயிட்டு கௌதம் சாருக்கு வந்து கால் பண்ணி கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டோம், வீட்லேயே வந்து ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே தான் வந்து போயிருப்பா அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு நம்மளுடைய கௌதம் சாரும் வீட்டுக்கு வந்து வராரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் வந்து கிடைக்கிறது இல்லைங்க. அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்முடைய கௌதம் சார் யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா மகேஷ்ன்ற ஒரு ஆள் வந்து கால் பண்ணுறாங்க. என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் சார், ஆனால் உங்களுக்கு தான் வந்து நேரம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன சார் எங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்டதும், உங்களுடைய தம்பி வந்து குடிச்சு போட்டு வந்து காலையிலே வந்து பைக்கை வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் விட்டு அடிபட்டு ரத்தமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இந்த பக்கம் வந்து ஜாக்கிங் போனப்போ வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்முடைய கௌதம் சாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அட்ரஸை வந்து கேட்டுக்கிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது வந்து கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சால் ரொம்பவுமே வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவை வந்து சைலண்ட்டாக வந்து வெளியே வந்து கூப்பிட்டு வந்துட்ட பாரு. பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய கையில் வந்து என்ன சொல்கிறது, இலக்கிய ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லணுன்றேன். என்ன கௌதம் இவ்வளோ பரபரப்பாக வந்து என்ன உள்ளே வந்து கூப்பிட்டு வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கார்த்தி வந்து காலையிலே போயிட்டு நைட்டு தான் வந்து நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க குடிக்க மாட்டேன்னு. ஆனால் வந்து காலையிலே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து குடிச்சிட்டு எங்கேயோ டிரான்ஸ்ஃபார்மரில் மோதி அடிபட்டு விழுந்துட்டு இருக்கானாம். என்னுடைய பிஸ்னஸ் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது வந்து கிளம்பி போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்மளுடைய கார்த்திக் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வண்டியை முட்டை கொடுத்து காலை பேப்பர் பேன் விரிச்சிக்கிட்டு மண்டையில் அடிபட்டு ரத்தாராக வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் சுற்றி நின்று இருக்காங்க. யாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் வந்து கால் பண்ணல. அதுக்காக நம்ம இலக்கியம் கௌதம் போயிட்டு அளவுக்கு கார்த்திக் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து காரில் தூக்கி போட்டு பதறி அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு கார்த்திகை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளுடைய ஜானகி அம்மா வந்து கேட்டால் கார்த்திகன்னு கேட்டால் கார்த்தி வந்து இப்படி தான் வந்து பிஸ்னஸ் விஷயமாக வந்து வெளியே அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கௌதம் சார் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்பவுமே வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஜானகி அம்மாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து மனதளவில் வந்து ரொம்பவுமே வந்து பாதிக்கப்படுவாங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஆஞ்சலி பண்ண துரோகத்தை வந்து மறக்க முடியல. இப்போ இந்த கார்த்தி வந்து குடிச்சிட்டு இப்படி அழிறான் அப்படின்றத வந்து நினச்சி நேற்றே வந்து ரொம்பவுமே வந்து அளந்து கஷ்டப்பட்டாங்க. இப்போ அவனை வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா ரொம்பவுமே வந்து மனதளவில் வந்து உடஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. வரப்போகிற எபிசோட் என்னோட இந்த வீடியோஸில்